மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः. ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய சாரத்தை, ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சாரத்தையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்மயோகம் இந்த வாரம் பார்க்க இருப்பது. 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் மத்தியம ஷட்கம்னு பேர். இந்த 6 அத்தியாயங்களில் 3 விஷயங்கள் முக்கியமாக பேசப்படுகின்றன. முதலாவது ஈஸ்வர ஸ்வரூபம், 2வது உபாசனை, 3வது ஈஸ்வர அனுக்கிரகம். ஒவ்வொரு 6 அத்தியாயத்திலையும் 3 விஷயங்கள் முக்கியமாக இருக்கிறது. முதல் 6 அத்தியாயத்தில் ஜீவஸ்வரூபம், ஜீவனுடைய மனித முயற்சி என்பது அது முக்கியமாக சொல்லப்பட்டது. இது மாதிரி இந்த 6 அத்தியாயங்களில் ஈஸ்வர ஸ்வரூபம், உபாசனை, ஈஸ்வர அனுக்கிரகம். முதல் 6 அத்தியாயத்தில் கர்மயோகம் என்பதும் இருந்தது. ஜீவஸ்வரூபம், கர்மயோகம், ஜீவ பிரயத்தனம், மனிதனுடைய முயற்சியினுடைய முக்கியத்துவம், இந்த 3 முதல் 6 அத்தியாயங்களில் இருந்தது. 2வது 6 அத்தியாயங்களில் ஈஸ்வரனை பற்றியது. 7வது அத்தியாயத்தில் ஞான விஞ்ஞான யோகம் என்று ஈஸ்வரனுடைய சொரூபத்தை சொல்லியிருந்தார். பரம் அபரம், பரா பிரகிருதி அபரா பிரகிருதி என்று இந்த அபரா பிரகிருதி மாயை, சகுணமான ஈஸ்வரன், அதனால் மாயையோடு கூடி இருக்கக்கூடிய, நாமரூபத்தோடு கூடி இருக்கக்கூடிய பிரகிருதி, அதற்கு அபராக் பிரகிருத்தின்னு பேர். அதை பற்றிய ஞானம், அதை பற்றிய அறிவை அடைதல் ஞானம் என்றும், நிர்குண பிரம்மத்தை பற்றிய ஞானம் விஞ்ஞானம் என்றும், அதனுடைய சொரூபம் அது பராப்பிரகிருதி என்றும் சொல்லப்பட்டு 7வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. இந்த 8வது அத்தியாயத்தில் உபாசனை என்பதை எடுத்துக்கொண்டு அதனுடைய பிரயோஜனம் என்ன என்பதை சொல்லுகின்றார். எப்படி உபாசனை செய்யணும் என்பதையும் அதனுடைய பிரயோஜனம் என்ன என்பதையும் சொல்லுகின்றார். 7வது அத்தியாயத்தினுடைய நிறைவாக முடிக்கிற பொழுது பகவான் கடைசி 2 ஸ்லோகங்களில் 7 விஷயங்களை சொல்லியிருந்தார். 7வது அத்தியாயத்தில் 29, 30வது ஸ்லோகத்தில் ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தியே தே பிரம்ம தத்வது கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதியஜ்ஞம் செய்ய விதுகு பிரயாண காலேச்ச மாம் தே விதுர் யுக்த சேதசக. யார் இந்த 7 தத்துவங்களையும் அறிகிறார்களோ அவர்கள் என்னையே அடைகிறார்கள். 7 விஷயங்களை சொல்லி இந்த 7 விஷயங்களையும் யார் அறிகிறார்களோ என்னுடைய அனுக்கிரகத்தினால், பகவானுடைய சொரூபத்தை அடைகிற முயற்சி செய்து பிறகு பகவானுடைய அனுக்கிரகத்தினால் யார் இந்த 7ஐயும் அறிகிறார்களோ அவர்கள் என்னை அடைகிறார்கள்னு சொல்லி முடித்தார். அதனால் இயல்பாகவே அர்ஜுனனுக்கு கேள்வி வருகின்றது, அந்த 7 எவை என்று. 7 என்று சொன்னீர்கள், அந்த 7ம் என்ன என்ற கேள்வி வருகின்றது. அதோடு தான் இந்த அத்தியாயம் தொடங்குகின்றது. அதனால் அர்ஜுனுடைய கேள்வி, முதல் 2 ஸ்லோகங்களில் அர்ஜுனுடைய கேள்வி இருக்கின்றது. மொத்தம் ஒரு சிறிய அத்தியாயம் தான் அது, 28 ஸ்லோகங்கள் கொண்ட அத்தியாயம்.
இந்த அத்தியாயமும் ஒரு முக்கியமான அத்தியாயம்தான். ஏன்னா மற்ற எந்த அத்தியாயங்கள்லையும் சொல்லாத விஷயம் இதில் வந்திருக்கு. கர்மயோகம், ஞான யோகம்லாம் எல்லா அத்தியாயங்கள்லையுமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நான் இந்த அத்தியாயத்தில் சொல்லுகின்ற விஷயங்கள் வேறு எந்த அத்தியாயத்திலையும் சொல்லப்படலை. அதனால் இது ஒரு தனித்துவமான ஒரு அத்தியாயம். ஆகவே இதுவும் முக்கியத்துவம் உடையதாக ஆகின்றது. இந்த 7 விஷயங்களில் பகவான் 6 விஷயத்துக்கு ரொம்ப சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகளில் பதில் சொல்லிடுறார். 7வது விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லுகின்றார். இந்த அத்தியாயத்துக்கு அக்ஷர பிரம்மயோகம்னு பேர். அர்ஜுனுடைய கேள்விக்கு பிறகு பகவான் சொல்லுகின்ற பதில் அக்ஷர பிரம்ம என்ற வார்த்தையோடு தொடங்குது. அதனால் அக்ஷர பிரம்ம யோகம்னு பேர். வேறு எந்த காரணமும் இல்லை. அக்ஷர பிரம்மம்னு பகவானுடைய உபதேசம் தொடங்கிறதுனால இந்த அத்தியாயத்துக்கு அக்ஷர பிரம்ம யோகம் என்று பெயர். இதில் முதல் விஷயத்தில், அதாவது நம்மளுடைய வேதத்தினுடைய விஷயமே பார்த்தோம்னாக்கா கர்மம், உபாசனை, பக்தி, ஞானம் தான். கர்மம், உபாசனை, ஞானம். கர்மகாண்டம் கர்மத்தையும் உபாசனையும் சொல்லுது. ஞானகாண்டம் ஞானத்தை பற்றி சொல்லுகின்றது. இப்போ இதற்கான சாதகர்களும் 3 விதமாக இருக்கிறார்கள். கர்மிகள், உபாசகர்கள், ஞானிகள். ஞான வேதாந்தத்தை படிக்கக்கூடியவர்கள், முமுட்சுக்கள், படித்து ஞான நிஷ்டை வந்த ஞானிகள், ஞான யோகிகள். கர்மிகள், உபாசகர்கள், ஞான சாதகர்கள் என்று 3ஆக இருக்கின்றது. இந்த அத்தியாயத்தில் அந்த ஞானம், ஞான யோகத்தை பற்றி, ஞானிகளை பற்றி, முக்தி என்பதை பற்றி பேசலை. இந்த அத்தியாயத்தில் அந்த விஷயமே வரலை. இந்த கர்மம், உபாசனை 2ஐயும் மற்றும் எடுத்துக்கொண்டு அதனுடைய பிரயோஜனம் என்ன என்பதைத்தான் பகவான் சொல்லுகின்றார். அதனால் இந்த அத்தியாயத்தில் முதல்ல 7 அர்ஜுனுடைய 7 கேள்விகளுக்கு பதில் இருக்குது. அதுக்கப்புறம் 2 விதமான சாதகர்கள் என்று எடுத்துக்கொண்டு சாதகர்களை 2ஆக சொல்கிறார். அதுக்கப்புறம் சாத்தியம் 2 சாதகர்கள் அடைய விரும்புகின்ற விஷயம் சாத்தியம், அது 2. அதுக்கப்புறம் அதற்கான சாதனைகள் 2. சாதனைகள்னால் அதை அடைவதற்கான மார்க்கம். அந்த சாதகன் சாத்தியத்தை எந்த மார்க்கத்தில் சென்று அடைகின்றான் என்ற கருத்தை சொல்லுகின்றார். அதனால் மார்க்கம்னு பேர். சாதகன் 2 விதமான சாதகர்கள். இல்லை ஞானிங்கிறத எடுத்துட்டோம். ஞான யோகத்தை பற்றி அங்கே விட்டுறணும். கர்மி, உபாசனை, கர்மத்தை செய்பவன், உபாசகர். இந்த 2 பேரையும் மட்டும் எடுத்துக்கொண்டு 2ல் எது சிறந்தது என்றும் அந்த 2 பற்றிய விவரங்களும் வருது. அதனால் 2 விதமான சாதகர்கள். கர்மி, கர்மத்தை பிரதானமாக கர்ம பலனில் பற்றுக்கொண்டு செய்யக்கூடியவன் கர்மி. அவன் அப்படி இருக்கிறான். அப்படி ஒரு சாதகன் இருக்கிறான். கர்மியாக இருக்கக்கூடிய சாதகன், கர்ம பலனை விரும்புகின்ற சாதகன். அதுக்கப்புறம் உபாசகன் என்று இருக்கக்கூடிய ஒரு சாதகன், அவர்களை பற்றி சொல்லுகின்றார். அவர் அடையக்கூடிய சாத்தியம் என்பதும் அது அனித்தியமானது, நித்தியமானதுன்னு 2 விதமாக இருக்கிறதுன்னு சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் அதை அடைவதற்கான மார்க்கம் அதுவும் 2ஆக இருக்கிறதுன்னு விளக்கம் வருது. இதை நம்ம ஒன்றொன்றையும் எடுத்துக்கொண்டு சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல அர்ஜுனுடைய கேள்வி, அதற்கான பதில். அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்வி முதல் 2 ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா, கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதிதெய்வம் கிமுச்சியதே அதியஜ்ஞ கதம் கோத்திர தேகேஸ்மின் மதுசூதன பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி நியதாத்ம பிஹி என்று கேள்வி. 7 கேள்வி. அத்தியாத்மம் என்றால் என்ன? அத்தியாத்மம், அதிபூதம், அதி தெய்வம், அதியஜ்ஞம். இந்த 4. அத்தியாத்மம் என்றால் என்ன? அதிபூதம் என்றால் என்ன? அதி தெய்வம் என்றால் என்ன? அதி யஜ்ஞம் என்றால் என்ன? அதுக்கப்புறம் பிரம்ம என்பது என்ன? கர்ம என்பது என்ன? இந்த 6க்கு சுருக்கமாக பதில் சொல்லிடுறார். ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிடுறார்.
அதுக்கப்புறம் பிரயாண கால ஸ்மரணம் என்பது வருகின்றது. பிரயாண கால ஸ்மரணம்னா பிரயாணம் ஆகின்ற, பிரயாணம்னா இந்த உலகத்தை விட்டே போகிற பிரயாணம், இறுதி பிரயாணம். அதனால் கடைசி யாத்திரை, இறுதி யாத்திரை. அது கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் மனதில் என்ன நினைவு இருக்கிறதோ அதுதான் அவனுடைய அடுத்த பிறவியாக, அதனுடைய அடிப்படையில் தான் அவனுடைய அடுத்த பிறவியானது வருகின்றது. அல்ல, பிரயாண காலத்தில் எதை நினைக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். அதுதான் இங்கே இந்த அத்தியாயத்தோட முக்கியமான விஷயம். அதுதான், அதை பற்றியும் பகவான் சொல்லுகின்றார். இந்த 7 கேள்வி, அதற்கான விடை ரொம்ப சுருக்கமாக, அத்தியாத்மம் என்றால் இந்த ஜீவாத்மா என்பது ஆத்மா. அத்தியாத்மாங்கிறது ஜீவாத்மா. ஜீவாத்மா அதாவது சைத்தன்யம், இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யம் அத்தியாத்மம் என்று பெயர். சைத்தன்யம் அந்த பிரம்மன்னு இருக்கு. பிரம்மங்கிறது நமக்கு தெரியும், சர்வ வியாபகமான சைத்தன்யம், பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாக இருக்கின்ற பரம்பொருள். அது ஒரு சரீரங்கிற உபாதிக்குள்ளே இருக்கிற பொழுது அதற்கு அத்தியாத்மம் என்று பெயர். அதனால் சைத்தன்யம் ஜீவாத்மா என்பது தான் அத்தியாத்மம். அதுக்கப்புறம் அதிபூதம் என்றால் அழிவை அடையக்கூடிய அனைத்தும் அதிபூதம் என்று சொல்லப்படுகின்றது. அதிபூதம்ங்கிற வார்த்தையில், அதிபூதம்னா இந்த பஞ்சபூத காரியமாக இருக்கின்ற அனைத்தும் அதிபூதம். பூதங்களை சார்ந்து இருப்பது அதிபூதம். அழியக்கூடிய அனைத்தும், அழியக்கூடிய அனைத்துக்கும் அதிபூதம் என்று பெயர். அதனால் பகவான் ரொம்ப சுருக்கமாக அவ்வளோதான், ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்கிறார். அதிபூதம் க்ஷரோபாவக. அதிபூதம் என்பது க்ஷரம், அழியக்கூடிய தன்மை உடையதோ, உடையது எதுவோ அதற்கு அதிபூதம் என்று பெயர். அதுக்கப்புறம் அதி யஜ்ஞம். அதி யஜ்ஞம்னாக்கா ஈஸ்வரன், கர்மபல தாத்தா, கர்ம பலனை கொடுப்பவன், யஜ்ஞத்துக்கு யஜ்ஞ பலனை கொடுப்பவன். அப்படிங்கிறதுனால அதி யஜ்ஞம் என்று பெயர். ஈஸ்வரன் அர்த்தம். அதி யஜ்ஞோகமேவாத்திர தேகே தேகபிரதாம் வர. அதி தெய்வம் என்றால் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். என்னோட புருஷாதி தெய்வதம் என்று இருக்குது. புருஷக, புருஷன்னாக்கா இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், அதாவது சமஷ்டி மனது, சமஷ்டி மனது, அதற்கு அதான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் சொல்கிறோம். சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி, அவனுக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு பேர் அந்த தத்துவத்துக்கு. அதை புருஷன்கிற வார்த்தையில் சொல்கிறார். அதுதான் அதி தெய்வம். நம்மளுடைய மனது தனித்தனியாக இருக்குது. நான் எல்லா மனதும், சமஷ்டி மனது, எல்லா ஜீவர்களுடைய மனதும் சேர்ந்த அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. அந்த சூக்ஷ்ம சரீர அபிமானி, இதெல்லாம் நம்ம தத்துவபோதம் மற்ற நூல்கள்லேருந்து ஞாபகம் வைத்து கொள்ளணும். சமஷ்டி ஸ்தூல சரீர அபிமானி, சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி, சமஷ்டி காரண சரீர அபிமானி. விராட்டு, ஹிரண்ய கர்ப்பன், பிராக்ஞன். அதே மாதிரி வியஷ்டியாக தனியாக ஒரு சரீரத்தில் அபிமானம் கொண்டு இருக்கிறவன் வியஷ்டி ஸ்தூல சரீர அபிமானி, வியஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி, வியஷ்டி காரண சரீர அபிமானி. யார்? விராட்டு, தைஜசன், பிராக்ஞன். பிராக்ஞன் சமஷ்டியில் வியஷ்டியில் விஸ்வன், விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன். சமஷ்டி ஸ்தூல சரீர அபிமானி விராட்டு, சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி ஹிரண்ய கர்ப்பன், சமஷ்டி காரண சரீர அபிமானி ஈஸ்வரன். ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வரன். ஆனால் இங்கே புருஷன்கிறது சமஷ்டி சூக்ஷ்ம சரீர தத்துவம், அதுக்கு சமஷ்டி மனதுன்னு பேர். அதில் இன்றைக்கி சொன்னாக்கா அதான் சர்வர், சமஷ்டி சர்வர். நம்மளுடைய இந்த கம்ப்யூட்டரில் தனியாக நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறோம், க்ளவுட் ஸ்டோரேஜ் வச்சு பயன்படுத்தி இருக்கிறோம்னா அதெல்லாம் சேர்த்து ஒரு இன்டர்நெட்டில் ஒரு இடத்துல சமஷ்டி சர்வர் வச்சுருக்கிறான். க்ளவுட் ஸ்டோரேஜ்னா மொத்தமாக வச்சுருக்கிறான். நம்மளுடைய எல்லாம் அவனுக்கு தெரியும். நம்ம கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் இருக்குங்கிறது அவன் எங்கேருந்து வேணாலும் அதை ஹேக் பண்ண முடியும். அவன் விரும்பினா நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே போய் எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும். அவன் என்னது, அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்பன் அப்படித்தான் இருக்கார். அவர் தான் சமஷ்டி சர்வர். சமஷ்டி சர்வர் அவர் விரும்பினார்னா எல்லா ஹிருதயத்திலையும் போய் என்ன இருக்குதுன்னு அவருக்கு பார்க்க முடியும். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாதது இல்லை. அதனால் சமஷ்டி மனசு.
ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிற கேள்வி வருது. நமக்கு விஞ்ஞானம் வளர வளர தத்துவத்தை புரிந்து கொள்வது எளிதானது. இன்றைக்கி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை வச்சுக்கொண்டு நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஏதோ ஒரு நாட்டில் எவனோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்க்க முடியுது. நம்ம கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் இருக்குங்கிறது அவன் தெரியுது. நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் அதில் என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாத்தையும் கண்காணிக்க முடியுது, பார்க்க முடிகின்றதுன்னா அதே மாதிரி ஈஸ்வரன் செய்து கொண்டு இருக்கிறார். அதுதான் சமஷ்டி சூக்ஷ்ம சரீர தத்துவம். சமஷ்டி மனசுன்னு பேர். அதுக்கு நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிற பேர் ஹிரண்ய கர்ப்பன் பேர். அதுதான் அதி யஜ்ஞம். மேலே அதுக்கப்புறம் பிரம்ம என்றால் நமக்கு தெரியும் சர்வ வியாபகமான சைத்தன்யம். அக்ஷரம் பிரம்ம பரமம். அந்த பரமம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுற. பிரம்மம்னா என்னன்னா அக்ஷரம் பிரம்ம பரமம். அப்போ பரமங்கிறது நிர்குண பிரம்மம். பிரம்ம என்றால் சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம். அந்த சைத்தன்யமே ஒரு ஜீவன் அப்படிங்கிற ஒரு உடம்பு உபாதிக்குள்ளே இருக்கிற பொழுது அதற்கு அத்தியாத்மம் என்று பெயர். ஸ்வபாவம் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்கிறார். ஸ்வபாவம் அத்தியாத்மம் உச்சியதே. அதில் சுபாவம்னாக்கா ஜீவாத்மான்னு அர்த்தம். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யம் அதற்கு அத்தியாத்மம். அப்புறம் பூத பாவ உத்பவகரக விசர்க கர்ம சங்கீத. ஆறாவது கர்மம் என்றால் என்னன்னா இந்த ஜீவர்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது அல்லது ஜெகத்து தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது. விசர்க கர்ம சங்கீதங்கிற விசர்கிற வார்த்தையை சொல்ல. விசர்க்கம்னா சிருஷ்டி. இந்த சிருஷ்டிக்கு காரணமாக இருப்பது எதுவோ அது கர்மம். ஜெகத் காரணம் கர்ம. நம்மளுடைய பிறவிக்கு காரணம் கர்மங்கிறது நமக்கு தெரியும். இந்த உலகத்தினுடைய பிறவிக்கு காரணமே சிருஷ்டிக்கு காரணமே கர்ம அப்படின்னா சிருஷ்டி ஏதாவது புண்ணியம் பாவம் பண்ணி வச்சுருக்காருன்னா சிருஷ்டியை பகவான் எந்த அடிப்படையில் படைக்கிறாருன்னா இந்த சிருஷ்டியில் அந்த காலத்தில் எந்த இடத்துல எந்த ஜீவர்கள் இருக்கணுங்கிறதோட அடிப்படையில் தான் சிருஷ்டியே இருக்குது. சிருஷ்டி தோன்றுறது சத்தியயுகம் எப்படி இருக்கணும்னா சத்தியயுகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களுடைய புண்ணிய பாபம் எப்படி இருக்கோ அப்படி சத்தியயுகமானது சிருஷ்டிக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு லோகமும் அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போல தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இல்லை சிருஷ்டி பகவான் பண்ணுறாருன்னா அவர் எந்த அடிப்படையில் பண்ணுறார்? அவர் சொந்த விருப்பு இருப்பார்னா இல்லை, அதில் யார் வசிக்க போகிறார்களோ ஒரு பில்டர் அவர். அதனால் நம்ம இன்றைக்கி நம்ம ஃப்ளாட் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா வாங்குகிற ஆள் என்ன விரும்புகிறாரோ எவ்வளோ பணம் கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி கட்டி கொடுக்குறாருல்ல, அதே தான் பகவான் சிருஷ்டியாக பண்ணி வைத்திருக்கிறார். இதில் இருக்க புண்ணிய பாவம் அந்த ஜீவர்கள் எவ்வளோ புண்ணிய பாவத்தை சேர்த்து வச்சுருக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற் போல் ஒவ்வொரு உலகத்தை படைக்கிறார். அந்த உலகத்துக்குள்ளேயும் பல தேசங்கள் இருக்குது, வட்டம் மாவட்டம் எல்லாமே இருக்குது. அப்போ அந்தந்த ஏரியா எப்படி இருக்கணும்னா அதில் வசிக்கக்கூடிய ஜீவர்களுடைய புண்ணிய பாவத்துக்கு ஏற்றாற் போல் அவைகள் அமைக்கப்படுகின்றன. அதனால் கர்மாங்கிறது ஜெகத்காரணம். ஜெகத்காரணமாக எது இருக்கின்றதோ அது கர்மா. அதுக்கப்புறம் ஏழாவது கேள்வி, இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரயாண கால ஸ்மரணம் என்பது 5வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லுகின்றார். அதை முக்கியமான ஒரு கருத்து. அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எஃப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயः யம் யம் வாப்பி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதः. அதனால் என்ன? தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச்ச மையர்பித மனோபுத்திகி மாமே வைஷ்யஸ்ய சம்சயம். அதாவது நம்ம வாழ்நாள் முழுக்க எதை அதிகமாக நினைத்திருக்கிறோமோ அதுதான் மரண காலத்தில் நமக்கு நினைவாக வரும். நம்ம மரணத்திற்கு பிறகு அடுத்து என்ன வரணும் அப்படின்னா மரண காலத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்றாற் போல் அடுத்த பிறகு வரும். கனவு ராத்திரி தூக்கத்தில் கனவு எப்படி வருதுன்னா தூங்குறதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு படுத்தோமோ என்ன பார்த்தோமோ. அவன் டிவியில் பேய் படமாக பார்த்துட்டு தூங்குனாக்கா என்ன வரும்? பேய் கனவு தான் வரும். வேறு ஏதாவது ஒரு நல்ல காட்சி நல்ல சினிமா நல்ல பக்தி படமாக பார்த்துட்டு படுத்தாருன்னா தூக்கத்தில் மகாவிஷ்ணு வருவார். அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மனசு எப்படி இருக்கோ என்ன சிந்தனை இருந்ததோ அப்புறம் நாள் முழுக்கவே அதிகமாக எது இருந்ததோ அது ஒன்று. தூங்குற நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்று, நாள் முழுக்க எது அதிகமாக இருந்ததோ அதுதான் தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு நினைவில் இருக்கும். அதுதான் கனவுலையும் வரும்னா அதே மாதிரி தான் மரணம் பிறப்பு என்பதும்
அதில் மரண காலத்தில் நம்மளுடைய மனது எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் அடுத்த பிறவி இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் இங்கே பகவான் சொல்லுகின்றார். அதனால் இது உபாசகன் கர்மி வாழ்நாள் முழுக்க கர்மாவை செய்கின்றான். அந்த கர்ம பலனை எதிர்பார்த்து செய்கின்றான். அந்த கர்ம பலன் மரணத்திற்கு பிறகு அந்த கர்ம பலனை அடைகிறார். ஒரு உபாசகனாக இருக்கிறவன் உபாசனையும் 2 விதமாக பண்ணலாம். சகாமமாக பண்ணலாம், நிஷ்காமமாக பண்ணலாம். கர்மாவையும் நம்ம 2 விதமாக சொல்கிறோம். சகாமமாக பண்ணுற கர்மா, நிஷ்காமமாக பண்ணுற கர்மா. சகாமமாக கர்மா பண்ணுறது தான் சகாமி. அவனுக்கு என்ன எதிர்பார்த்து கர்மாவை பண்ணானோ அதற்கான பலனானது கிடைக்கும். நிஷ்காமமாக கர்மத்தை பண்ணால் அதுதான் கர்ம யோகம்னு சொல்லுகிறோம். சித்த சுத்திங்கிற பலனானது கிடைக்கின்றது. இந்த உபாசகன்லையும் சகாம உபாசகன், நிஷ்காம உபாசகன்கிறது இருக்குது. சகாமமாக என்ன பலன் கருதி அவன் உபாசனை பண்ணானோ மரணத்திற்கு பிறகு ஒரு தேவதையை குறித்து தொடர்ந்து, உபாசனைன்னா என்னது, ஒரு தேவதையை குறித்து தொடர்ந்து சிந்தனை பண்ணுறது, தியானங்கிறதான். உபாசனைங்கிறது தியானம் என்பது தான். சகுணமான ஒரு ஈஸ்வர ரூபத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து சிந்தனை பண்ணுறது தியானம். வேறு விருத்திகள் இல்லாமல் ஒரே மனது ஒருமுகப்பட்ட தன்மையோடு ஒரே விஷயத்தை தொடர்ந்து சிந்தனை பண்ணுறது தான் தியானம். அதான் உபாசனை. அது பகவான் நாமம் சொல்கிறதா இருக்கலாம், ரூபத்தை எடுத்துக்கொண்டு அதிலேயே மனதை லயப்படுத்துறது என்று இருக்கலாம். அப்படி ஒரு ஈஸ்வரனை குறித்து சகுணமாக இருக்கக்கூடிய ஒரு தேவதையை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இடைவிடாது சிந்தனை செய்தல் தியானம் அல்லது உபாசனை. அதை அவன் ஒரு பலன் கருதி செய்யலாம், பலன் கருதாமலும் செய்யலாம். 2 இருக்குது. பலன் கருதி செய்கிறது, இந்த தேவை இருக்குது, அந்த தேவத்தை எதற்கான அதிதேவத்தையோ செல்வத்துக்கான தேவதைனா செல்வம் வேண்டும்னா அதை எடுத்துக்கொண்டு உபாசனை பண்ணுறான். அப்படி கல்வி அப்படின்னா அதற்கான உபாசனை. இல்லை மற்ற வேதங்களில் கர்மகாண்டத்தில் எண்ணற்ற தேவதைகள் சொல்லியிருக்கு. எப்படி உபாசனை பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணுங்கிற முறையும் சொல்லியிருக்கு. அந்த தியானம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ முறையாக அந்த சாஸ்திரங்களை படித்தவன், வேதங்களை படித்தவன், அதில் அவனுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு, அந்த தேவத்தை எடுத்துக்கொண்டு சாஸ்திரம் சொல்லியிருக்கிற முறைப்படி அவன் தொடர்ந்து தியானம் பண்ணுறான். அதற்கான பலன் அவனுக்கு கிடைக்கும். அதே உபாசனையை நிஷ்காமமாக அவன் பண்ணலாம். பலன் கருதாமல் அந்த உபாசனை செய்யலாம். அங்கேயும் அந்த தேவத்தையே அவன் உபாசனை பண்ணுறான். இங்கே ஞானம்லாம் வரலை, ஞான யோகத்துக்கெல்லாம் வரலை. கர்மியாக இருக்கிறான், இல்லை உபாசகனாக இருக்கிறான், அவ்வளவுதான். ஞானம் வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறது சிரவணம் பண்ணுறதெல்லாம் இல்லை, உபாசகனாக இருக்கிறார். அதற்கே வாழ்க்கை போகல, அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்வம். இப்போ நிறைய பேருக்கு தியானத்தில் தானே இருக்குது. பாடம் கேட்குறதுல எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்குது. தியானம்னா தியானத்தில் அதில் எத்தனை வெரைட்டி சொன்னாலும் தயாராக இருக்கிறார்கள் தியானம் பண்ணுறது அப்படின்னா. அதற்கு சொல்லிக் கொடுக்கவும் நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். செய்வதற்கும் அதுதான். ஏன்னா சும்மா இருக்கலாம், அதுக்கு ஒன்றும் அறிவெல்லாம் பயன்படுத்தணுங்கிறது இல்லை, அறிவெல்லாம் பயன்படுத்தணுங்கிறது இல்லை. படுத்து தூங்குறதுக்கு போல உட்காந்து தூங்கணும், அவ்வளோதானே, ஒன்றும் சிரமம் இல்லை அப்படின்னு போயிடுறான். அதனால் அப்படி தியானம் பண்ணுகிறார்கள். அப்படி உபாசகனாக இவன் சாஸ்திரம் தெரிந்து முறையாக உபாசனை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால் நிஷ்காமமாக பண்ணுறார். அதை பலன் லௌகிகமான பலன் கருதாமல் எல்லாம் ஈஸ்வரன் என்ற ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு நிஷ்காமமாக செய்கின்றார். அவர் அடையக்கூடிய பலன் என்ன? இப்போ நிஷ்காமமாக தொடர்ந்து உபாசனை பண்ணவன் மரண காலத்தில் அவனுக்கு எந்த தேவதையை அவன் வாழ்நாள் முழுக்க சிந்தித்து கொண்டிருந்தானோ தியானம் செய்தானோ அது மரண காலத்தில் அவனுடைய மனதில் நினைவாக இருக்கும். அதனால் அந்த தேவதா ரூபத்தை அவன் அடைவான், அந்த தேவத்தை இருக்கக்கூடிய உலகத்தை அடைவான். அதில் நம்ம ஈஷாவாசிய உபனிஷத்தில் அதெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கு, பார்த்துருக்குறோம். மற்ற உபனிஷத்துக்கள்லையும் இருக்குது, கர்ம காண்டத்தில் நிறையாவே இருக்கின்றது. அதனால் இங்கே பகவான் என்ன சொல்லுகின்றார்? மரண காலத்தில் எவன் எதை நினைக்கின்றானோ, மனிதன் கடைசி காலத்தில் மரணத் தருவாயில் எந்தெந்த ஸ்வரூபத்தை சிந்தித்த வண்ணமாய் சரீரத்தை துறக்கிறானோ அந்தந்த ஸ்வரூபத்தையே அடைகின்றான். அதனால் எதை சிந்தித்து உயிர் விடுகிறானோ மரணத்திற்கு பிறகு அந்த தேவத்தையை அடைகின்றான். அதனால் என்ன பண்ணணும்னா சதா தத்பாவ பாவிதக. சரி, நம்ம எப்போ மரணம் அடைவோம்னா, அதனால் மரண காலத்தில் எதை நினைத்தோமோ அது கிடைக்கும். சரி, அது மரண காலத்தில் பார்த்து கொள்ளலாம்
அப்படின்னு முடிவு பண்ணி கடைசி காலத்தில் அப்போ பார்த்து கொள்ளலாம், இப்போ மற்றதெல்லாம் செஞ்சு நல்லா அனுபவிக்கலாமே நினச்சேன். அது எப்போ மரணம் வரும்னு தெரியாது. கேரண்டி இந்த நாளில், இந்த தேதியில், இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்தில் வரும்னு தெரிஞ்சால் அப்போ பார்த்துக்கலாம். அப்போ எடுத்து பரீட்சைக்கு முன்னாடி பரீட்சை இப்போ படிக்கிறான்ல பசங்க, எப்போ பரீட்சைன்னு டைம் டேபிள் போட்டதுக்கப்புறம் தான் புக்கு எங்கே இருக்குன்னு தேடுவான். அப்புறம் முதல் நாள் தான் உட்காந்து படிக்க ஆரம்பிப்பார். பார்த்து படிச்சுட்டு எழுதிடுவார்னா, அந்த மாதிரி இந்த தேதியில் யமதர்மராஜா வருவார்னு அவர் முன்னாடியே ஏதாவது எஸ்எம்எஸ் போட்டாருனாக்கா நம்ம அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம், முதல் நாள் பார்த்துக்கலான்னு நினைக்கலாம். அப்படி இல்லை, அதனால் என்னென்னா எப்போதும் தயாராக இருக்கணும். அதனால் சர்வேஷு காலேஷு, எல்லா காலத்திலும், அதனால் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மரன. அதனால் எப்போ வரும்னு தெரியாததுனால அடுத்து நமக்கு நல்ல பிறவியாக வேணும், இருக்கிறத விட உயர்வாக வேணும் என்று விரும்பினால், வேண்டவே வேண்டாங்கிறது அப்புறம் அது ஞான யோகத்துக்கு, அடுத்த பிறவியே வேண்டாம்னாக்கா அது இங்கே ஞான யோகத்தில். ஆனால் எப்போ வேணும்னு நம்ம விரும்பினோமோ அப்போ அடுத்த பிறவி உபாசகனாக மட்டும் இருக்கிறவன், இல்லை உபாசகனாக மட்டும் இருக்கிறவன், அந்த தேவத்தை மேலே அபிமானம் கொண்டு உபாசனை பண்ணி கொண்டு இருக்கிறவன் எப்பொழுதும் அதுவே. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர, சுகுணமான ஒரு இறைவனிடத்தில் எப்பொழுதும் பக்தி செலுத்தி கொண்டு இருப்பாயாக என்று சொல்கிறார். அதோட என்னென்ன, அப்போ பக்தியை பஜனை மட்டும் பாடிக்கிட்டு இருந்தால் போதுமானா பகவான் உஷாரா அதையும் சொல்கிறார். யுத்திய சேன, உன் கடமையை செய்வதையும் செய்வாயாக. அங்கே அர்ஜுனன்கிறதுனால யுத்தம் பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ ஸ்வதர்மத்தையும் விடாமல், நம்மளுடைய குடும்ப கடமைகள் இருக்குது, அதெல்லாம் செய்வதையும் செய்து கொண்டு அதே சமயம் இறைவனை பற்றிய சிந்தனையும் நமக்கு எப்பொழுதும் உள்ள இருக்கணும். வெளியே விவகாரம் பண்ணுறது அது பாட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கும், உள்ள இறை சிந்தனை இருக்க வேண்டும். அது முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் அது வேறு, பக்தி அப்படின்னாக்கா வீட்டு குடும்பம் பொறுப்பு வேலை அதெல்லாம் விட்டுட்டு எப்பொழுதும் கோயிலாக போகிறது, பஜனை பாடுறது, அப்படி இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அது சரியானது அல்ல. அங்கே தர்மத்தை தவறுதல். அப்படி வரணும்னா சன்னியாசியாக வந்துடணும். சன்னியாசியாக வந்துட்டால் எந்த குடும்பம் பொறுப்பு எதுவும் இல்லைனாக்கா பேசாமல் நம்ம பஜனை பாடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அதுவும் சன்னியாசிக்கான இதில் இல்லை. சன்னியாசம்னா பிறவாத நிலைக்கான ஞானம்ங்கிறது, அது முடியலைன்னா இதையாவது செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் குடும்பம் பொறுப்புன்னு இருக்கிற பொழுது அதை பொறுப்பாக பண்ணிவிட்டு அதே சமயம் நம்ம இந்த ஆன்மீக சாதனைகள், உபாசனை, ஜபம், தியானம், பூஜை பண்ணுறது, விரதம் இருக்கிறது, மற்றதெல்லாம் முறையாக கடைபிடிக்கலாம். அதனால் ரெண்டையுமே பகவான் சொல்கிறார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர, நம்மளுடைய மனதில் ஒரு சிந்தனை எப்பொழுதும் இறைவனை குறித்து இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய கடமைகளையும் நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அடுத்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் நல்ல உதாரணம் கொடுக்குறார். 2 கைகளில் ஒரு கையில் இறைவனை பற்றி கொண்டு இன்னொரு கையால் உலக காரியங்களை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் என்னென்னா, எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ 2 கைகளாலும் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்பது தான். நம்ம என்னன்னா அதிகமாக விவகாரத்தில் போனாக்கா இறைவனை பிடிச்சிருக்க கையை விட்டுறோம். 2 கையிலையும் உலகத்தை பிடித்து கொள்கிறோம்னா, ஒரு கையில் பகவான் இருக்கிறார், சும்மா இருக்கிறப்போ அப்பப்போ இருக்கிறார், இன்னொரு கையில் உலக காரியம் இருக்குது. ஆனால் உலக விவகாரங்கள் அதிகமாக போகிற பொழுது பகவானை மறந்துட்டு 2 கையிலையும் உலகத்துக்கு பின்னாடி போயிடுறோம், உலகத்தை பிடித்து கொள்கிறோம். அதுதான் நிறைய துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. ஆனால் அப்படி இல்லாமல் எவன் இடைவிடாத சிந்தனை, இதை எப்படியெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் பகவான் சொல்கிறார். அபியாச யோக யுக்தேன சேதசா நானியகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தான்னு சிந்தனையன். அப்படி தொடர்ந்து உபாசனை யார் செய்து கொண்டு இருக்கிறானோ அவன் பிரயாண காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவு, அதனால் மரண காலம், வாழ்க்கை இறுதி காலத்தில் அவனுடைய மனது சிந்தனை எப்படி இருக்கின்றதோ அதைத்தான் அவன் அடைகிறான் என்பதனால எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிருங்கிறது 7வது கேள்விக்கான பதில். என்னையே நினைத்து கொண்டிரு. இதற்கப்புறம் இந்த கர்மி உபாசகன், இந்த 2ல் எது மேலானது என்பதை சொல்லுகின்ற கர்மிங்கிற ஒரு சாதகன் இருக்கிறான். கர்மத்தை செய்பவன், உலக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். லௌகிக்க பலன் கருதி தன்னுடைய கடமைகளை செய்கிறான். அதே சமயம் வேதாத்தியனம் சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறான். அடுத்த பிறவி மேல் உலகங்களுக்கு போகணுங்கிற விருப்பம் இருக்குது. அதனால் சாஸ்திரம் சொல்லுகின்ற கர்மாக்களையும் செய்கிறான். வைதிக கர்மாவையும் முறையாக செய்பவன் கர்மி. அவனுக்கு அனித்தியமான பலனானது கிடைக்கின்றது. குடும்ப கடமைகள், சமுதாய கடமைகள் என்று
சமூகம் குடும்பம் என்று உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னது? அவன் செய்த புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல் அடுத்த பிறவியானது வரும், அடுத்த பிறவி வரும். ஆனால் இந்த உபாசகனும் நிஷ்காமமாக உபாசனை செய்யக்கூடியவன், நிஷ்காம சகுண பிரம்ம உபாசகன். நிஷ்காம நிர்குண பிரம்ம உபாசகன்னா ஞானி ஆயிடுவார். அவர் ஞானி, அவர் வேறு. அவருக்கு பிரம்மனிஷ்டை, ஞான நிஷ்டை, விதேக முக்திங்கிறதான் பலன். ஜீவன் முக்தி, விதேக முக்திங்கிற பலன். அவர் எங்கேயும் போகிறதில்லை. ஆனால் இந்த உபாசகன் அவன் சகுணமாக ஒரு இறைவனை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து தியானம் பண்ணுறான். சகாமமாக பண்ணான்னா என்ன விருப்பத்தோடு பண்ணானோ அந்த பலன் கிடைக்கும். அதுவும் அனித்தியமான பலன் தான். சகாமமாக பண்ணால் அனித்தியமான பலன் தான். நிஷ்காமமாக அதே உபாசனை அவன் செய்கின்ற பொழுது அவனுக்கு என்ன கதி கிடைக்குதுங்கிறத சொல்கிறார். அப்படி ஒரு உபாசகன் இருக்கிறார். அதனால் முதல்ல 8வது ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு சாதகனை ரெண்டாக பிரித்து 2 விதமான சாதகர்கள். ஒன்று கர்மி, கர்ம பலன் கருதி கர்மாவை பிரதானமாக செய்பவன். இன்னொருவன் நிஷ்காம உபாசகன், ஈஸ்வரனை சகுணமாக ஈஸ்வரனை எடுத்துக்கொண்டு தியானம் செய்யக்கூடிய ஒருவன். இப்படி 2 பேர். அகங்கிரக உபாசனை அப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்குது. அந்த ஈஸ்வரனையே நினைத்து கொண்டு ஈஸ்வரனாக தன்னை பாவித்து கொண்டு, அதாவது உலகம் முழுவதும் ஆதாரமாக எந்த பரம்பொருள் இருக்கிறதோ அதுவே உள்ளே ஆத்மாவாக இருக்கிறது. ஆத்மாவாகனா இங்கே அவரு தான் உள்ளேருந்து நடத்தி கொண்டு துவைதமாக தான் அந்த பாவனை, துவைத பாவனம். அது பிரம்மமே ஆத்மாங்கிற அந்த வேதாந்த விஷயம் அல்ல. ஒரு பராசக்தி, அம்பாள் உபாசகன்னா பராசக்தி உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் தான் உள்ளே இருந்து என்னையும் தூண்டி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம். அதனால் அவர் வேறு நான் வேறுங்கிற அந்த பேத உணர்வோடு சிந்தனை செய்யக்கூடியவன் அவனுக்கு நிஷ்காம உபாசகன்னு பேர். அப்படி ஒரு விதமான பக்தர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் 8வது ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லுகின்றார். இப்படி இந்த இருவரில் இவர்களுடைய லட்சியம் என்ன? கர்மியாக இருக்கிறவனுக்கு கர்ம பலன் என்பது தான் லட்சியம். இப்போ மேல் உலகங்களுக்கு செல்லணும், அங்கே இருக்கக்கூடிய மேலான சுகங்களை அனுபவிக்கணுங்கிற அவனுடைய விருப்பம். அந்த புண்ணியத்தினுடைய அளவு எவ்வளவு அவன் கர்மா பண்ணியிருக்கிறானோ, புண்ணியம் பண்ணியிருக்கிறானோ அதற்கு ஏற்ற மாதிரி உயர்ந்த லோகத்துக்கு போகிறான். அங்கே இருக்க பலன் அனுபவித்து விட்டு திரும்பி வந்து விடுகிறார். அதனால் அந்த பலன் அனித்தியமான பலன். கர்ம பலன் சகாமமாக கர்ம உபாசனை பண்ணவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அனித்தியமான பலன். அந்த லோகங்களில் புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி கீழே வந்துடுவார். இந்த நிஷ்காமமாக உபாசனை பண்ணியிருக்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்றால் அவனுக்கு கிரமமுக்தி என்பது சாஸ்திரத்தில் சொல்லுது. அதை இங்கே பகவான் சொல்லுகின்றார். முக்கியமானது அதான் இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இந்த கிரமமுக்தி என்பது இதுவரைக்கும் கர்மியிலிருந்து கர்மயோகி, கர்மயோகத்தினால சித்தசுத்தி, அதுக்கப்புறம் நிஷ்காமமாக பக்தி பண்ணுறதுனால சித்த ஏகாகிரதா, அதுக்கப்புறம் ஞான யோகம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணுறதுனால அவன் ஞானியாகி ஜீவன் முக்தனாக ஆகின்றான், பிறவாத நிலையை அடைகின்றான். இங்கே உபாசகனாக இருக்கிறான், நல்ல பக்தி உடையவனாக இருக்கிறான். ஆனால் வேதாந்த சாஸ்திரம் ஸ்ரவணம் இதெல்லாம் பண்ணுறதில்லை. நிஷ்காமமாக உபாசனை பண்ணுகின்றான். அவன் அதை அடைகின்ற கதினாக்கா அதை கிரமமுக்தி என்று பெயர். அதாவது அவர் உபாசனை மரணத்திற்கு பிறகு அந்த லோகத்துக்கு அந்த இறைவன் இருக்கக்கூடிய லோகத்துக்கு செல்வார். பிரம்மலோகம் அங்கே பிராப்தி பிரம்மலோக பிராப்தி. பிரம்மலோகத்துக்கு போவார், அங்கே இருப்பார். அங்கே பிரம்மா என்னென்ன சாதன பஞ்சகம் இல்லை தத்துவ போதத்துலேருந்து ஆரம்பித்து அதே தான் அதை கையில் என்ன பண்ணிதோ எல்லாத்தையும் அங்கே பிரம்மா எடுப்பார், அவ்வளவுதான். அதனால் அங்கே எல்லா பாடத்தையும் கேட்டு ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைவார். அதனால் அதுக்கு பேர் கிரமமுக்தி. இங்கே இல்லை, பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாட்ட இருந்து உபதேசம் வாங்கி முக்தி. அதனால் கிரமமுக்தின்னு பேர். அதான் அதற்கான பிரயோஜனம். அதனால் நிஷ்காமமாக உபாசனை பண்ணுறதுனுடைய பிரயோஜனம் கிரமமுக்தி என்பது. இது இதுவும் நித்தியமான பலன் தான். அதனால் திரும்பி வராத பாதை. இது திரும்பி வராத ஒன்று, நித்தியமான பலன். கர்மிக்கு கிடைக்கக்கூடிய பலன் அனித்தியமான பலன். அந்த லோகத்தில் இருப்பார், புண்ணியத்தை அனுபவித்த பிறகு திரும்ப இங்கே முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்.
எல்கேஜி ப்ரீகேஜியிலேருந்து முதல்ல இருந்து இங்கே வந்து ஆரம்பிக்கணும். இந்த உபாசகன் உபாசனுடைய பலனை பிரம்மலோகத்துக்கு போகிறார். அங்கே இருந்து வேதாந்த சாஸ்திரங்களை கேட்கிறார், பிரம்மாவே சொல்கிறார், கேட்கிறார். அதுக்கப்புறம் அந்த யுகம் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து பிரம்மலோகத்திலே இருக்கிறார், பெர்மனண்ட் விசா அங்கே பிரம்மலோகத்திலே இருந்துட்டு யுக முடிவில் அவர் வந்து பிரம்ம நிலையை அடைகின்றார், பிறவாத நிலையை, மோட்சத்தை அடைகின்றார். திரும்பி வர்றதுங்கிறது இல்லை, அதான் பிரயோஜனம். இங்கேருந்து அங்கே போகிறார், திரும்பி வர்றதுன்னு அது நித்தியமான பலன். பிரம்மலோகத்தில் இருக்கிற நீண்ட காலத்துக்கு பிரம்மலோகத்தில் இருந்து அந்த யுகம் முடிகிற பொழுது அவர் வந்து பிறவாத நிலையை, மோட்சத்தை அடைகின்றாருங்கிறதுக்கு கிரம முக்தின்னு பேர். அதனால் இங்கேருந்து அடுத்த நிலைக்கு போய் அப்புறம் முக்தி அடைகின்றார். இது வந்து 15வது ஸ்லோகத்திலிருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ரெண்டையும் சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் 23லிருந்து 28 வரைக்கும் இந்த மார்க்கம் இந்த மரணத்திற்கு பிறகு அவன் செல்லுகின்ற பாதையில் வேறுபாடு இருக்குது. கர்மி எந்த பாதையில் போவான், உபாசகன் எந்த பாதையில் போவான் என்பது இருக்கின்றது. அதற்கு மார்க்கம் அப்படின்னு பேர், அல்லது கதி என்று பெயர். கர்மி கிருஷ்ணகதி என்று ஒரு பாதை. கிருஷ்ணகதிங்கிற பாதையில் கர்மத்தை செய்பவன் செல்வான். தட்சிணாயன காலம். அப்புறம் காலம்ங்கிறது அந்த காலம்ங்கிறதுல அதற்கான தேவதை தட்சிணாயன தேவதை. அப்புறம் கிருஷ்ணபக்ஷம், இரவு பொழுது, இந்த மாதிரி அதற்குன்னு ஒரு வழி, அதெல்லாம் பகவான் சொல்கிறார். அந்த மாதிரி திரும்பி வருகின்ற ஒரு பாதையில் அவர் போவார். அந்த பாதைக்கு வந்து கிருஷ்ணகதி என்று பெயர். அதில் 2 வே, போகிறதும் உண்டு வர்றதும் உண்டு, போயிட்டு திரும்பி வந்துடுவார், கிருஷ்ணகதி. இந்த உபாசகன் செல்லுகின்ற பாதை வந்து சுக்லகதி, அது திரும்பி வராத ஒன்வே, அது நேராக போகிறது தான். அது வந்து உத்தராயண புண்ணிய காலத்துக்கான தேவதை. அப்புறம் சுக்லபக்ஷ தேவதை. அதுக்கப்புறம் பகல் பொழுதுக்கான தேவதை. இந்த தேவதைகளால் அழைத்து செல்லப்படுவார்கள். அதனால் அப்படி சொல்லியிருக்கு. அதனால் உத்தராயணம் தட்சிணாயனம் நமக்கு தெரியுமே, தையில இருந்து ஆடி வரைக்கும் உத்தராயணம். உத்தராயணத்தில் அதுலேயும் சுக்லபக்ஷம், பகல் பொழுது அப்படிங்கிற இதற்கான தேவதைகளில். அதனால் அந்த காலத்தில் தானுங்கிறது இல்லை, இவன் உபாசகனாக இருந்தால் அந்த காலத்திற்குரிய தேவதைகள் வந்து அழைத்து செல்லும். அதனால் மற்ற காலத்தில் அது வரைக்கும் காத்திருந்து அவன் போனான் அப்படிங்கிறது இல்லை. பீஷ்மருடைய கதையில் வருது, அவர் அதற்காக இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி அதற்கான தேவதைகள் வந்து அழைத்து செல்லும். இந்த மாதிரி தட்சிணாயனம் ஆடியில் இருந்து மார்கழி வரைக்கும் இருக்கிற தட்சிணாயனம்னு சொல்கிறோம். இரவு பொழுது கிருஷ்ணபக்ஷ தேவதை. இதற்கான தேவதைகள் வந்து கர்மியை அழைத்துட்டு செல்லும், அவர்கள் திரும்பி வருவார்கள். இந்த நிஷ்காம உபாசகன் சுக்லகதியில் செல்லுகின்றான், அவன் திரும்பி வருவது இல்லை. இப்படி 2 வழிகள் சொல்லப்பட்டிருக்கு 23வது ஸ்லோகத்திலிருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும். இல்லை, முதல்ல 2 விதமான சாதகன்னு கர்மி உபாசகனை அறிமுகப்படுத்துகிறார். கர்மி குடும்பம் சமுதாய கடமைகள்னு ஒரு லௌகிக்கமான வாழ்க்கை, லௌகிக்கமான பலனை எதிர்பார்த்து வாழக்கூடியவன். இந்த உலகத்திலேயோ மறு உலகத்திலேயோ உலக சுகங்களை எதிர்பார்த்து கடமைகளை செய்து கொண்டிருப்பவன். அவன் தர்மவான் தான், தர்மமாக இருக்கிறான். ஆனால் பலன் கருதி தர்மத்தை அனுஷ்டானம் செய்கின்றான். இன்னொருத்தன் உபாசகன், அவன் ஈஸ்வர தியானம் என்பதை பிரதானமாக கொண்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணுவான், தியானம் பண்ணுவான். அவ்வாறு செய்து கொண்டிருப்பான். அதே சமயம் அவனும் குடும்ப கடமைகளை செய்கின்றான். ஆனால் லௌகிக்கமான பலன் கருதி செய்வது இல்லை, உலக சுகம் கருதி செய்வது இல்லை. பக்திக்காகவே பக்தி செய்கிறான். அவனுக்கு பக்தி பண்ணுறதே ஒரு அமைதியாக சந்தோஷமாக இருக்குது, அதனாலேயே பக்தி செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் சகுணமான தியானம் என்று பூஜை தியானம் ஜபம் பாராயணம் இதிலேயே அதிக கவனம் உடையவனாக இருக்கிறான். கடவுளை மையமாக கொண்ட வாழ்க்கை இருக்கின்றது. கர்மிக்கு என்னது? கர்மிக்கு லட்சியம் வந்து உலக சுகம்தான். அதற்கு கடவுள் சாதனம். இவனுக்கு வந்து கடவுள் அந்த தேவத்தை சாத்தியம். அதற்கு உலக வாழ்க்கைங்கிறத ஒரு சாதனமாக, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் ஒரு சாதனமாக வைத்து கொண்டு அவன் இல்லற தர்மத்தையும் கடைபிடித்து கொண்டு மற்ற விரதம் முதலானவைகளையும் அனுஷ்டானம் பண்ணுறான். ஜபம் தியானம்லாம் நிறையா பண்ணுறான். அவனுக்கு நிஷ்காம உபாசகன்னு பேர். இப்படி 2 சாதகர்கள். அவர்களுடைய லட்சியம் ஒருவன் திரும்பி வரக்கூடிய
உலகங்களை முடிவுடைய உலகங்களை அடைதல் என்பது, அங்கே இருக்கக்கூடிய சுகங்களை அடைதல் என்பது ஒருவனுக்கு லட்சியம். இன்னொரு நிஷ்காம உபாசகனுக்கு கடவுளை அடைதல், அந்த தேவத்தையை தேவலோகத்தை அடைதல் என்பது அவனுக்கு லட்சியம். அவர்கள் செல்லுகின்ற மார்க்கம் கிருஷ்ணகதி, இன்னொன்று சுக்ல கதி. திரும்பி வருகின்ற பாதை கர்மி போகிறது, உபாசகன் போகிறது திரும்பி வாராத மார்க்கம் பாதை. அதனால் இந்த உபாசனுடைய பலன் என்பதும் கடைசியாக சொல்லி முடிக்கிறார் இந்த அத்தியாயத்தில். நடுவில் அதெல்லாம் வருது. இந்த கர்மத்தை பண்ணுறதுனால கர்ம பலன் கிடைக்கும், அவ்வளோதான். கர்மத்தை யோகமாக பண்ணுகின்ற பொழுது சித்த சுத்திங்கிற பலனானது கிடைக்கின்றது. அதோட உபாசனையும் நிஷ்காமமாக கர்ம பலன் கருதாமல் பண்ணுகின்ற பொழுது சித்த ஏகாகிரதா என்பது கிடைக்கின்றது. அதனால் கர்மாவினால் மல நிவர்த்தி, மனசில் இருக்கக்கூடிய மல ராகத்வேஷம் விருப்பு இவைகள் நீங்குகின்றது, ஒரு பிரயோஜனம். உபாசனையினால் விக்ஷேப நிவர்த்தியானது ஏற்படுகிறது. மனசு சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக இருக்கும். அதுவே ஒரு நிறைவு சந்தோஷமாக இருக்கும். பக்தி பண்ணுறது, பஜனை பாடி கொண்டு இருக்கிறோம், இல்லை ஜபம் தியானம் பண்ணுறோம்னா அதுலேயே ஒரு அமைதி இருக்குது. அந்த அமைதியும் தற்காலிக அமைதி என்றாலும் அது நமக்கு மற்ற உலக போகங்களை அனுபவிக்கிறத விட அது மேலானதாக இருக்குது. பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் இருக்குது. அதனால் கர்மியை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே அளவதி மாத்திரை மாதிரி தான். எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட்டுங்கிறது உண்டு. அதில் அதோட துன்பம் கலப்புங்கிறது இருக்குது. அதில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு பக்கம் சுகமும் இருக்குது, இன்னொரு பக்கம் துன்பமும் இருக்கும். ஆனால் பக்தி ஆன்மீகம் என்று நம்ம ஜபம் தியானம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதனால் பக்க விளைவுகள் இல்லை. ஒரு அமைதி, சந்தோஷம், அமைதியான ஒரு வாழ்க்கைங்கிறது இருக்கின்றது. ஆனால் இங்கே ஞானம் இல்லைங்கிறதுனால முக்திங்கிறது இங்கே இல்லை. ஞானம்ங்கிறது இல்லாததுனால, ஞானம்தான் ஞானாத்தியோகத்து கைவல்யம், ஞானம்தான் மோட்சத்தை தரத்தக்கது. முக்திங்கிறது இல்லை. ஆனால் மன ஒருமுகப்பாடு, மன அமைதிங்கிறது இருக்குது. அதனால் இருக்கக்கூடிய புண்ணியத்தினால பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே அவர் ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைகின்றார். நம்ம வேதாந்தத்தில் மற்ற அத்தியாயங்கள் இதுதான் இந்த அத்தியாயத்தோட விஷயம். இந்த கர்மி, உபாசகன், இந்த ரெண்டு தான் இந்த அத்தியாயத்தில் முழுக்க பகவான் சொல்லி இருக்கின்றார். அடுத்த அத்தியாயத்தில் தான் முழுக்க ஞான யோகத்தை பற்றி சொல்ல போகின்றார். முந்தின அத்தியாயங்கள்லையும் சொல்லி இருக்கிறார். அதனால் ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி ஆகுது. அஜ்ஞான நிவர்த்தி ஆகிறதுனால கர்ம பல நாசங்கிறது வருகின்றது. கர்மபல நாசம்தான் நமக்கு ஜீவன் முக்தியாக, விதேக முக்தியாக ஆகின்றது. அதனால் அதற்கு சத்யோமுக்தின்னு பேர். சத்யோமுக்தி, கிரமமுக்தி, சத்யோமுக்தி. சத்யோமுக்தினா உடனே, இங்கேயே இப்பொழுதே முக்தி என்பது துக்கமில்லாத வாழ்க்கை. முக்திங்கிறது என்னது? துன்பமில்லாத வாழ்க்கை, துன்பமில்லாத இன்பமான வாழ்க்கை. அது ஒன்று விதமான துன்பம் இல்லைன்னா, புறத்தில் துன்பம் இருந்தாலும் நம்மளுடைய அகத்தை அது பாதிக்காமல் இருத்தல். அப்புறம் ஞானத்தினால சொரூபமானது நமக்கு நன்கு விளங்குகின்றது. அதனால் ஒரு திருப்தி, ஆனந்தமானது இருக்கின்றது. பிராரப்தத்தினால், விதியினால் புற வாழ்க்கை எப்படி இருந்தாலும், எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகளுடையதாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதனால் மனசு கலங்காமல் இருக்கிறது ஞானத்தினால். இதெல்லாம் சரீரத்துக்கு, உடம்புக்கு தான். உடம்பு தான் அதனுடைய புண்ணிய பாபத்தை செய்தது. அது அதற்கான பலனை அனுபவிக்கின்றது. ஆத்மாவாகிய எனக்கு எதுவும் இல்லைன்னு அதை சாட்சியாக பார்த்து கொண்டு இருத்தல், அதுதான் ஜீவன் முக்தி நிலை. மனசு கலங்காமல் இருக்கக்கூடிய நிலை ஜீவன் முக்தி நிலை. அந்த ஞானத்தினால் கர்ம பலன், அந்த கர்ம நாசங்கிறது வருது. கர்ம நாசத்தினால அடுத்த பிறவி என்பது இல்லை. அதனால் இவர் போகிறதுங்கிறதே இல்லை. இவருக்கு கதி அவனுக்கு கிருஷ்ணகதி, சுக்லகதினா இது அகதி. போகிறதுங்கிறதே இல்லை. போகிறதுங்கிறதே இல்லை. இதோட முடிந்து விட்டது இப்படி. அதனால் அதுக்கு சத்யோமுக்தின்னு பேர். இதுதான் இந்த 8வது அத்தியாயத்தினுடைய விஷயம். அதனால் அக்ஷர பிரம்ம யோகம்னு, அக்ஷரம் பிரம்மம்னு என்று பகவான் உபதேசத்தை ஆரம்பித்ததுனால அக்ஷர பிரம்ம யோகம்னு பேர். இதில் முக்கியமாக கிரமமுக்தி என்பதை சொல்லி இருக்கின்றார். உபாசகனுக்கான பலன் கிரமமுக்தி, கர்மிக்கு திரும்பி வருகின்ற ஒரு பலன். இந்த அளவில் நம்ம இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றோம். ரொம்ப சின்ன அத்தியாயம்தான், 28 ஸ்லோகங்கள் தான். ஆனால் மற்ற அத்தியாயங்களில் சொல்லாத ஒரு விஷயம் பொதுவாக நமக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்பதனால சாஸ்திரத்தில், கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகவான் இங்கே சொல்லி இருக்கின்றார். இதற்கு மாறாக அடுத்த அத்தியாயத்தில் சத்யோமுக்தி, கிரமமுக்திங்கிறத சொல்லிவிட்டு
அடுத்து ஜீவன் முக்தி விதேக முக்திங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் ஞான யோகத்தை மையமாக கொண்டு சொல்லப் போகின்றார். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमगत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरि ओम्.